ஆள் பாதி ஆடை பாதி உணவு இல்லாத உலகம் இல்லை அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா உணவு இன்றியமையாதது ஒன்று. ஒரு 50 நாட்கள் நெருங்கி ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில வந்து இந்த மனித உலை வாகனம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்னைக்கு இந்த பகுதியில மக்கள் நீங்களே கொடுத்துருக்கீங்க ஆர்வமோட வந்துட்டு நம்மளோட பயணம் அடுத்து எந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா திமுக அந்த கடந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல இன்னைக்கு வந்து ஒரு 20% நிறைவேற்றி இருந்தாலே பெரிய விஷயம். அவங்க மூடின திட்டங்கள்ல முக்கியமான ஒரு திட்டம் அம்மா உணவகம். பல சாமானிய மக்களோட பசியை போக்கி அந்த உன்னதமான திட்டத்தை அவங்க முடக்கி வச்சாங்க. நாங்க என்ன செய்யறோம், அதிமுக சார்பாக நான் மதுரை சரவணா கிச்சன் என்று மதுரை வடக்கு தொகுதிக்கு முழு பறந்துபட்டு செய்ய முடியாது, வடக்கு தொகுதியை மட்டும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறோம், கடந்த புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் அவரோட பிறந்த நாள் என்று நம்ம 3 இட்லியும் 1 டீயும் 10 ரூபாய் என்று நம்ம மதுரையில் ஆரம்பித்தோம். மாப்பிள்ளை மதுரை முத்து அவர்களும் அண்ணன் கஞ்சா கருப்பு நடிகர் அவர்களும் வந்து தொடங்கி வைத்தார்கள். அது வந்து ஒரு நாளைக்கு இப்போ நம்ம நெருக்கி வந்து ஒரு 3000 இட்லி வந்து மதுரை மக்களுக்கு பல்வேறு இடங்கள்ல இந்த வடக்கு தொகுதிகளில் மலிவு விலையில் இப்போ இன்னைக்கு வழங்கி கொண்டு இருக்கிறோம். அது வெற்றிகரமான ஒரு 50வது நாளை தாண்டி இன்னைக்கு 51வது நாளில் இன்னைக்கு அடி எடுத்து வைத்திருக்கிறோம். மக்களோட கோரிக்கையை ஏற்று இரவு உணவும் சிக்கன் பிரியாணியும் முட்டை பிரியாணியும் 20 ரூபாய்க்கு ஒரு 12 நாட்களாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு எத்தனையோ திட்டங்களை மகளிருக்காக வடிவமைத்து அதை நடத்தி கொண்டிருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த அம்மா உணவகத்தை இன்னும் வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஐயா புரட்சி நம்ம எடப்பாடியோட ஆசியுடன் என்ன பண்ணுறோம், இன்று மதுரை புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இன்னைக்கு மதிய உணவு வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி ரைஸு, கர்ட் ரைஸு இது 10 ரூபாய்க்கு இதை வந்து எளிய மக்களுக்காக இன்னைக்கு வழங்குறத இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக இந்த மதுரை மக்களுக்கு இந்த மண் சார்ந்த மக்களுக்கு எங்களுடைய சூரிய தொண்டு நிறுவனத்தின் மூலம் தொடர்ச்சியாக இதை நான் நிச்சயமாக வழங்குவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மலிவு விலை மருத்துவம் பார்த்தீங்க, ஆனா மலிவு விலை சாப்பாடு ஆமா, இது எல்லாமே அந்த மலிவு விலை மருந்துகள் கொடுத்து சூரிய ட்ரஸ்ட்னு ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து அந்த மக்கள் வழி தெரிஞ்சு நான் வந்து ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்டும் கூட. அப்போ இதெல்லாம் பார்க்கல மக்களோட வந்து ரொம்ப அடிப்படை தேவைன்றது அன்றாட உணவு தான். நான் இருக்கக்கூடிய வச்சிக்குடி நரிமேடு பகுதி கோரிப்பாளையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா தினக்கூலிகள் நிறைய இருப்பாங்க. அவங்க காலையில் வந்து வேலைக்கு போகும்போது காத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வெறும் தூக்கு சட்டியோடு நிற்பாங்க. கேட்டால் அங்கே போகிற வழியில் உணவு வாங்கிக்கிடுவோம், வேலை பார்க்குற இடத்துல வாங்கிக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த ஒரு வழியை தெரிந்தனால தான் நாங்கள் அந்த காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்தோம். அப்போ நிறைய பேர் நாங்கள் இரவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஒரு கலைப்பாடு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்போது அவங்களுக்கு ஒரு மலிவு விலையில் சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி கொடுத்தோம். இதெல்லாம் பார்த்து மக்கள் என்ன செஞ்சாங்க, சிலர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியூர்லாம் போய் வர்றோம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அதிக நேரம் ஆகுது, எங்களுக்கு வந்து மதிய நேரத்தில் எங்களால் இப்போ வெளியே வந்து சாப்பிட முடியாது, செலவில் சாப்பிட முடியல அப்படின்ற சாமானிய மக்களுக்காக 10 ரூபாய்க்காக நாங்கள் வெஜிடபிள் இதுவும் நம்ம பிரியாணி, தக்காளி சாதம், தயிர் சாதம் இது 3 வழங்குற ஒரு திட்டத்தை இன்றைக்கி தொடங்கி இருக்கிறோம். இது ரெண்டுமே வந்து எனக்கு வந்து ஒரு மனதுக்கு ஒரு நிறைவு தரக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த நடமாட்ட மலிவிலை வாகனம் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போகும், எங்கெங்கெல்லாம் நாங்கள் மதுரை நகரில் ஒரு 60 பாயிண்ட்டை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அந்த மாதிரி பொதுமக்கள் அதிகம் சேரக்கூடிய இடங்களை அப்படி பார்க்கல. குறிப்பாக மதுரை வந்து வடக்கு தொகுதியில் அர்பன் ஏரியா, இது கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது, கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது, பல்வேறு அலுவலகங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது, மத்திய அரசு அலுவலகங்கள்லாம். அப்போ அங்கே வரக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட பசியை ஆற்றுவதற்கு இது ஒரு முக்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மாட்டுத்தாவணி இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. வெளியூர் போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க ஓடுறாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு மலிவு விலையில் உணவு அவங்க பசி ஏறக்கூடிய வகையில் அது எல்லாருமே ஒரு போற்றக்கூடிய வகையில் எல்லாரும் புரட்சியாளர் எடப்பாடியாரை புகழ்கிறாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்களை புகழ்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட சிறப்பாக சென்றடைந்திருக்கு. தேர்தலை சந்திக்கும் பொழுது மக்கள் வாக்குகளை கவரும் வண்ணம் வந்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அது மக்களுக்கு நலன் சார்ந்த வாக்குறுதிகள் என்றால் எல்லாம் வரவேற்கத்தான் வேணும். ஆனால் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக மக்களுக்கான திட்டங்கள் அதிகமாக சாமானிய மக்களுக்கு வழங்கிய இயக்கம் கட்சியும் பார்த்தீங்கன்னா அது வந்து அதிமுக தான். இன்னைக்கு சத்துணவுன்னு சொன்னீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை யாரும் நினைவு கூறுவாங்க. சிங்கப்பெண்ணாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய அம்மா புரட்சி தலைவி அவங்கள அம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு எத்தனை திட்டம் பாருங்களேன். தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து முதுமை ஓஏபி பென்ஷன் வரைக்கும் நம்ம நடுவில் தாலிக்கு தங்கம் திட்டம், பள்ளிக்கூடத்துக்கு போனால் சைக்கிள், லேப்டாப்பு, இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான்.
அதனால இது எல்லாம் நீங்க பார்க்கையில அதிமுகவுக்கு தான் இதோடைய இந்த மக்களுக்கான இந்த வாக்குறுதிகளை கொடுக்கறது நிறைவேற்றுறது பழக்கம். அதை தொடர்ந்து வந்து இன்று புரட்சி தலைவரையோ புரட்சி அம்மாவையோ புறக்கணித்து ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால் வரக்கூடிய தலைவர்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வாக்குறுதிகள் சொல்றாங்க. மக்கள் நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. திமுக நிச்சயமாக புறந்தள்ளுவாங்க. 5 வருஷம் பார்த்துட்டாங்க. திமுக எதையும் செய்யலை, ஏமாற்றுகிறார்கள். இப்பயும் வந்து பணத்தை வச்சு ஏமாத்துறதுக்கு வருவாங்கன்னு தெரியும். அவங்க இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒருவரல் புரட்சியாக சாமானிய மக்களின் முதல்வராக தன்னை நிரூபித்த எடப்பாடி ஐயாவை திரும்பவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வருவார். தேர்தல் நெருங்குற நேரத்துல வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு போஸ்டர்ல ஓட்டுறாரு. நான் இது கொண்டாந்து அது கொண்டாந்து இவ்வளவு நாளா இல்லாம இப்ப வந்து போஸ்ட் ஓட்டாரு. மக்கள் ரொம்ப பங்களிப்பு இருக்காங்க. ஆமா, அவரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றதுல இருந்து 5 வருஷத்துல தொகுதிக்குள்ள வந்து அவர் வந்த நாட்களை எண்ணி விடலாம். ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புதுவூர்ல இருக்கிறோம், அவருடைய எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துல நிக்கிறோம். பக்கத்துல இருக்க ஒரு டீ கடையில மட்டும் நீங்க கேட்டு பாருங்க, டீ கடை காத்தாடுதுன்னு அவர் சொல்றாரு. ஐயா நீங்க எப்படியாச்சும் நடுவு எம்எல்ஏ ஏடிமிக்கு சேர்ந்தவங்க வரணும். இவர் வந்து ஆபீஸ்க்கே வர்றதில்ல, மக்கள் குறைய கேட்கறது இல்ல இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு அவர் புலம்புறாரு. இது ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். தொகுதி முழுதும் பரவலாக இந்த பேச்சு இருக்கிறது. இவர் எங்கேயுமே இல்லை. வெள்ளம் வந்தப்ப நம்ம செல்லூர் கண்மாய் உடஞ்சு தண்ணி வந்தப்ப இவருக்கு கால் நனையாம காருக்குள்ள உட்காந்து இவர் வந்து மக்களை எட்டி பார்த்துட்டு மக்கள் அவர் காரை வழிமறித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து எல்லா திட்டத்தையும் அவர் கொண்டு வந்து சொந்தம் கொண்டாடுறாரு. திமுக திட்டங்கள் மதுரையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு கையடக்கத்துல செல்போன்ல எல்லாருமே நம்ம அதுலதான் அத்தனை விஷயங்களையும் தேடுறோம், பாக்குறோம். லைப்ரரிக்கு எத்தனை பேர் போறோம் அப்படின்னு தெரியல. அவங்க பேர் வைக்கிறதுக்காக ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க. பாரம்பரிய ஜல்லிக்கட்டை இன்னைக்கு வந்து ஒரு வர்த்தகமா மாத்தி வணிகமா மாத்தி இன்னைக்கு கொண்டு போய் ரொம்ப ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் ஒரு அரங்கு அமைத்து அதுவும் மக்களுக்கு இன்னைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில செஞ்சிருக்கிறாங்க. வேற உருப்படியான திட்டங்கள் நடந்ததா தெரியல. சாலையெல்லாம் குண்டு குழியுமா இருக்குது. தற்சமயம் இப்ப தேர்தலை சந்திக்க போறதுனால இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு படம் கூட வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாமலுவாங்க. இது வந்து 2021 இவர் வந்து எம்எல்ஏ ஆகி இப்ப எம்எல்ஏ இப்ப சட்டமன்றம் கடைசி சட்டமன்றம் முடிஞ்சது. இந்த 5 வருஷத்துல நடுவுல ரொம்ப பக்கத்தை காணாங்க அப்படின்றாங்க. அதனால அவர் பேர் வந்து கோ தளபதின்னுவாங்க. மக்கள் இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, கோ தளபதி அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கு. கோ தளபதி பை பை ஸ்டாலின் அப்படின்றத இன்னைக்கு மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. சமீபத்துல திமுகவுல இணைந்ததுக்கு அப்புறம் தேனியிலேயோ பெரிய இடத்துலயோ வைக்காம இணைப்பு விழா வந்து மதுரையில் அதாவது திருமணம் அருகில வைக்கக்கூடிய காரணம் தான் என்ன, எப்படி பாக்குறீங்க? பாத்தீங்கன்னா அவரு ஓபிஎஸ் வந்து தேனியை சேர்ந்தவர். அவருக்கு தேனியில பலம் இருந்து அங்க நடத்தி காமிச்சிருக்கணும். அங்க குண்டோட அத்தனை நிர்வாகிகளும் அவர் திருப்பி வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையை ஏற்று எல்லாம் வந்து இணைஞ்சிட்டாங்க, இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிர்வாகிகள் எல்லாம் நம்ம எல்லாம் டிவியில பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை கொண்டு வந்து திருமங்குளத்துல போட்டு 500 ரூபாய் கொடுத்து இங்க தொகுதி ஏரியாவில இருந்த மக்களை பேசி கொண்டு போனாங்க. பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திமுக நிர்வாகிகள் திமுக ஆட்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. யாராச்சும் ஸ்டேஜ்ல பேரு சொல்ற மாதிரி அவர் ஓபிஎஸோட யாராச்சும் நின்று இருந்தாங்களா? ஏடிஎம்கே யாராச்சும் டிஎம்கே போயிருந்தாங்களா? இல்ல. இது வந்து ஒரு கண்கட்டாக திமுக மாநாடு என்ற பெயர்ல அங்கங்க போட்டு மக்கள் 500 ரூபாய் கொடுத்து அவங்கள வந்து பணத்துக்கு அடிமையாக்குறதுக்கான ஒரு செயலை செய்யறாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க, வாங்குறத வாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரிகிறது அவங்களை ஏமாற்றி இந்த கட்சி சம்பாரிச்ச பணம் திமுக சம்பாரிச்சதுன்னு. வாக்கு செலுத்தும் போது நிச்சயமாக அடுத்த 5 வருஷத்துக்கு யாரு அவங்களுக்கு நல்லாட்சி தருவாங்களோ அத்தகைய ஒரு தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல கரெக்டா மக்கள் சாய்ஸ் இன்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கிறார். நிச்சயமாக அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மக்களுடைய அந்த ஒரு விரல் புரட்சிகளை நிச்சயமாக 26 சட்டமன்ற தேர்தலில் நிரூபணமாகும்.